ஹாய் ஹலோ இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் வித் வேஸ் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10th யூனிட் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.8 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 3 ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன செக் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கொடுத்துருக்க 3 ரிலேஷனும் ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை செக் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன தெரியணும்? we know that what is functions. ஃபங்க்ஷன் நமக்கு முதல்ல என்னன்னு தெரியணும். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னது? ஆர்டர் பேர். ஓகேவா? ஏக்கமா பிங்கிற ஆர்டர் பேராக இருக்கணும். அடுத்தது for each A belongs to capital A, there exists an unique image B belongs to capital B. ஓகேவா? அப்புறம் அந்த ஏங்கிறது கேபிட்டலில் இருக்கணும், அந்த பிங்கிறது பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. இதான் என்னது? ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஃபங்க்ஷன் இருக்கணும் அப்படின்னா ஆர்டர் பேர் தான் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனில் எலமெண்ட் ஆர்டர் பேராக இருக்கும். அதில் ஒவ்வொரு எலமெண்ட் என்ன இருக்கும்? ஏக்கு யூனிக்காக ஒரு இமேஜ் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அந்த யூனிக் இமேஜ் அப்படிங்கிறது பியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதில் நமக்கு 3 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னா R1 அப்படிங்கிறது -5, அடுத்தது 1, அடுத்தது 3, B. ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷனாக இல்லையான்னு பார்க்கணும். இது ஒரு ரிலேஷன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. R1 அப்படி ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன்? இதை ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ண போகிறேன். ஆரோ டயக்ராம் மென்ஷன் பண்ண போகிறேன். ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ண சொல்ல டொமைன் அண்ட் கோடொமைன் வரணும். டொமைன், கோடொமைன். இது என்னது? எக்ஸு, இது ஒய். இது எல்லாம் எலமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. -5 எப்படி எடுத்துருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்க ரிலேஷனில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட். ஓகேவா? டொமைன் ஆஃப் ஆர் இல்லைனா டொமைன் ஆஃப் எஃப் அப்படின்னா அந்த ஆர்டர் பேர் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட். அப்புறம் -5, 1, இன்னொன்று என்னது? 3. ஓகேவா? அடுத்தது இது இந்த -5 இந்த டொமைனில் உள்ள எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதை என்ன பண்ணியிருக்காங்க? அந்த இமேஜுங்கிறது கூட உள்ள அடுத்தது தான் இருக்கும். இதான் பி. இந்த பிங்கு பிலாங்ஸ் டு கேபிட்டல் பியாக இருக்கும். ஓகே, அப்புறம் என்னது? ஏ அண்ட் பி. எக்ஸில் மொத்தம் 4 இருக்குது. ஓகேவா? கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸுக்கு வந்து 4, -5, 1, 3, 4ங்கிற எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ரிலேஷனில் வந்து 3 இது மட்டும் என்ன பண்ணாங்க? இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒய்யிலையுமே ஏபிசி அப்படிங்கிற 3 எலமெண்ட் இருக்குது. ஓகே, இவங்க இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? இந்த ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா -5க்கு ஏங்கிறது ஒரு இமேஜா, ஒய்க்கு ஏங்கிறது ஒரு இமேஜா, 3க்கு பிங்கிறது ஒரு இமேஜா. ஓகேவா? ஓகே, ஹியர் வி noted that for 4 belongs to capital X, does not have any image in codomain Y. ஓகேவா? கண்டிப்பாக நம்ம ஃபங்க்ஷனல் கண்டிஷனே என்ன அப்படின்னா டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு என்ன இருக்கும்? கோடொமைனில் இமேஜ் இருக்கணும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் இங்கே என்ன இருக்குது? 4ங்கிற ஒரு எலமெண்ட்டு டொமைனில் இருக்குது. அதில் அதுக்கு என்ன இல்லை. தர்ஃபோர் வந்து என்ன சொல்லிடலாம்? அந்த R1 அப்படிங்கிற ரிலேஷன் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? அதே இதில் செகண்ட் கொஸ்டின் ஒன்று இருக்குது. R2 is equal to -5, B, 1, B, அடுத்தது 3, A, 4, C. இது என்ன பண்ண போகிறேன்? ஆரோ இந்த ரிலேஷனை ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ண போகிறேன். ஆரோ டயக்ராம் ஆஃப் R2. ஓகேவா? ஓகே, என்ன இருக்குது? -5, 1, 3 and 4. இங்கே A, B, C. என்ன கொடுத்துருக்காங்க ரிலேஷன்? -B அப்படிங்கிறது -5னுடைய இமேஜ் பியாக இருக்குது. அதே மாதிரி -1னுடைய இமேஜ் என்னது? பியாக இருக்குது. அடுத்தது 3னுடைய இமேஜ் ஏயாக இருக்குது.
அடுத்து 4னுடைய இமேஜ் சியாக இருக்குது. இப்படிங்கிற ஒரு ரிலேஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணது அப்படியே ஒரு ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை நம்ம என்ன நோட் பண்ணுறோம் அப்படின்னா, ஹியர் வி நோட் தட் என்ன நோட் பண்ணுறோம், each element of x has an unique image in y. ஓகேவா? therefore R2 அப்படிங்கிறது இஸ் a function. ஓகேவா? டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, கோடொமைனில் ஒரு இமேஜ் இருக்குது. அதனால் இது என்னது, ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இதே இதில் மூணாவது ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. R3 is equal to -5, a 1, a 3, b 4, c 1, b. ஓகேவா? இது என்ன சொல்லணும், இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனாக இருக்குமான்னு சொல்லி என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும், செக் பண்ணி சொல்லணும். இதுக்கு நான் மறுபடியும் என்ன செய்ய போகிறேன், இதையும் ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ண போகிறேன். ஆரோ டயக்ராம் ஆஃப் R3. எக்ஸு ஒய். ஓகேவா? இதெல்லாம் இருக்குது. இது ஏற்கனவே கொஸ்டினில் விட்டாங்க. -5, 1, 3 and 4. அவுட்புட் எல்லாம் இருக்குது. ஏ, பி அண்ட் சி. இந்த 4 தான் என்னது, இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. XY அப்படிங்கிறது இந்த டொமைனை யாருன்னா டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? செட்டாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அது நமக்கு டொமைனில் வருது. ஓகே, இது என்னது, இது டொமைன், இது கோடொமைன். கொடுத்துக்க ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. -5க்கு ஏங்கிறது எப்படி இருக்குமா, இமேஜாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1க்கு ஏ, அடுத்தது 3க்கு பி, 4க்கு சி, அப்புறம் மறுபடியும் 1க்கு பி கொடுத்துருக்காங்க. நம்பர் 1க்கு இமேஜ் பி அப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, சொல்லிடலாம். ஹியர் வி நோட் தட், இங்கே நம்ம என்ன நோட் பண்ணுறோம், 1க்கு 2 இமேஜ் இருக்குது. நம்பர் 1க்கு 2 இமேஜ் இருக்குது, ஏபிங்க 2 இமேஜ் இருக்குது. இது எப்படி அப்படின்னா, ஒரு பர்சன் அட் த டைமில் 2 பிளேஸுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அது என்ன கிடையாது, சாத்தியமே கிடையாது. ஹியர் வி நோட்டட் தட் 1 belongs to x has 2 images. என்னதெல்லாம், a, b belongs to y. ஓகேவா? It is not possible for function. அப்படி என்ன சொல்லலாம், therefore R3 is not a function. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் சந்தித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.